தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி பண்ணால் நம்மளால் எதை வேணால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறாங்க. உங்களுக்கு தினமும் கதை கேட்கறது பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முயலுக்கு மரத்தில் இருக்க மாம்பழத்தை சாப்பிட ரொம்பவே ஆசை. ஆனால் அந்த மாம்பழம் முயலால் பறிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே உயரமாக இருக்குது. அதனால் ரொம்பவே வருத்தப்பட்ட அந்த முயல் எப்படினாலும் அந்த மாம்பழம் கீழே தான் விழும். அப்போ நம்ம அதை சந்தோஷமாக சாப்பிட்லான்னு நினைக்குது. அடுத்த நாள் வருது, அப்பவும் அந்த மாம்பழம் கீழே விழாமல் அங்கேயே இருக்குது. அதை பார்த்தோன்னே மறுபடியும் சோகமாக அந்த முயல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகுது. அப்போ ஒரு எலி அந்த மாம்பழத்தை பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் பறிக்க முடியாத உயரத்தில் இருக்க, இது எப்படியா பறிக்கணுமேனு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்த மரக்கட்டைகள்லாம் எடுத்து ஒன்று சேர்த்து அது மேலே ஏறி நின்று அந்த மாம்பழத்தை பறித்து சாப்பிடுது. அதை பார்த்த முயலும் ரொம்ப சோகமாக அந்த எலிக்கிட்ட நான் 3 நாளாக தொடர்ந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன், அந்த மாம்பழம் எப்படியாச்சும் கீழே விழும், நான் அதை எடுத்து சந்தோஷமாக சாப்பிட்லான்னு, ஆனால் நீ இப்படி அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீ அதுக்கிட்ட கேட்குது. அதுக்கு அந்த எலி சொல்லுது, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்களுக்கு விதியாகவே நமக்கு வாய்ப்பு தரோன்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உன்ன மாதிரி தான் கடைசியில் ஏமாந்து போய் நிற்கணும். நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்களுக்கான வாய்ப்பை நம்ம தான் உருவாக்க கற்றுக்கணும். ஏன்னா விதியை நம்பி ஏமாந்தவன் கூட இருக்கான், ஆனால் தன்னை நம்பி முயற்சி பண்ணுறவன் அவன் ஆசைப்பட்ட விஷயத்தில் தோற்று போனதா சரித்திரமே இல்லை அப்படின்னு அந்த முயல்கிட்ட அந்த எலி சொல்லுது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியில் பார்க்கலாம்.